நமஸ்காரம் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, டிலே ஆயிடுச்சு, சாரி. இப்போ இன்றைக்கி என்ன நம்ம பண்ண போகிறோன்னா, நெல்லிக்காய் லேகியம், அம்லா லேகியம், புரிஞ்சுதா? நெல்லிக்காய் நம்ம தமிழில் சொல்கிறோம், அவங்க ஹிந்தியில் அம்லா அப்படிம்பாங்க. இது அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்தாங்கன்னு நம்மளோட இதுலேயே இருக்குது. அதியமான் ராஜாவுக்கு லாங் லைஃபுக்கு நெல்லிக்காய் கொடுத்துருக்காங்க. யார்? ஔவையார். ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அதோட மதிப்பு. ஒரே ஒரு நெல்லிக்காய் கொடுத்தாங்க கொண்டு போய், என்னென்னா அவரோட லாங் லைஃபுக்காக நீடூழி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ முக்கியமாக இருக்குது அதியமானுக்கு. இங்கே கூட அந்த அதியமான் ஆண்ட இடம் கொஞ்சம் ஒசூர்கிட்ட தான் இருக்குது. தட்ரஹள்ளி அது இதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடம்தான் அவர் ஆண்டது. இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது? அம்லா டெய்லி சாப்பிட்ணும். எந்த ரூபத்தில் வேணால் சாப்பிட்லாம். நீங்கள் இது நெல்லிக்காய் பச்சடியாக சாப்பிட்லாம், நெல்லிக்காய் ரசம் சாப்பிட்லாம், நெல்லிக்காய் பிக்கிள் சாப்பிட்லாம், நெல்லிக்காய் லேகியமாக சாப்பிட்லாம், நெல்லிக்காய் பச்சடியாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி பல ரூபத்தில் நெல்லிக்காய் சாப்பிட்லாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய கிடச்சுன்னா அதை நல்ல வெயிலில் காய வச்சுடுவாங்க. காய வச்சுட்டு இந்த ஏகாதசி அன்றைக்கி பட்னி இருப்பாங்க நிறைய பேர். அந்த காலத்தில் பண்ணுவாங்க அதெல்லாம். ஏகாதசி பட்னி இருப்பாங்க, ஃபுல் பட்னி இருந்தோடனே காலையில் 8 மணிக்குள்ளே சீக்கிரமாக சாப்பிட்ணும் அடுத்த நாள். ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுவோம், பாடி ஹீட்டாக இருக்கும் நம்ம பட்னி கிடந்தோன்னா, ஃபாஸ்டிங். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நெல்லிக்காய் காய வச்சுருக்காங்க இல்லையா, அதை எடுத்து அவுட்டர் எடுத்து இந்த இதெல்லாம் தூக்கி சீடை தூக்கி போட்டுட்டு அதை பச்சடி மாதிரி அரைச்சி தயிரில் கலக்குவாங்க. அது தொட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் அகத்திக்கீரை கண்டிப்பாக உண்டு. ஃபாஸ்டிங்க்கு நெக்ஸ்ட் டே அகத்திக்கீரை மஸ்ட் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அந்த துவாதசி அன்னைக்கு, ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி வரும். அந்த துவாதசி அன்னைக்கு இந்த நெல்லிமுள்ளின்னு சொல்லுவாங்க, நெல்லிமுள்ளி பச்சடியும் அகத்திக்கீரையும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ கூட நீங்கள் எப்பாவது ஒரு விரதம்னா நீங்கள் டயட்டுக்காக பட்னி இருக்கீங்க, ஒரு நாள் லிக்விட் டயட்டாக சாப்பிட்றீங்கன்னா பாடி ஹீட் ஆகும். அடுத்த நாள் நீங்கள் அகத்திக்கீரையும் இந்த நெல்லிமுள்ளி பச்சடியும் கூட எடுத்துக்கலாம். சரியா? ஃபாஸ்டிங் விரதம் மாதிரி இருக்கிறது வேறு, டயட்டுக்காகவும் இருக்கீங்க, பட்னியாக இருப்பீங்க பல பேர். ஸ்டமக் குறையறதுக்கு, இல்லை பாடி ஹிப்பு குறைய, அது இதுன்னுட்டு நீங்கள் கூட அப்படி எடுத்துக்கலாம். இப்போது இதில் என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா, விட்டமின் சி ரிச்சாக இருக்குது, நீங்கள் கால்சியம் இருக்குது, புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்கே ஒரு பெரிய பவர் ஹவுஸ்னே சொல்லலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. வெத்தலைப்பாக்கு டெய்லி பாக்கு போடாட்டியும் பரவாயில்ல, ஒரு அமலா சாப்பிடுங்க. லாங் லைஃப்க்கு ஒரு வெத்தலையை சும்மா அலம்பிட்டு மடக்கி அப்படி அந்த இது காம்பு எடுத்துடணும். அதே மாதிரி ஓரத்தை நுனியும் எடுத்துட்டு அதை சும்மா அப்படியே போட்டு சாப்பிட்லாம். நீங்கள் பியூர் பாக்கு கிடச்சுன்னா உடச்சி சின்ன பிட்டு அதோட வச்சுக்கலாம், புரிஞ்சுதா? சின்ன வயசுக்காரங்க ஐயோ வெத்தலை போட்டால் நான் இதாகிடும், கெட்டு போயிடும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஒரு மிட் ஏஜ்லேருந்து போட்டுக்கலாம். அது ஆன்டி ஆக்சிடென்ட் பயங்கரமாக இருக்குது. அது ரொம்ப நல்லது. பல விஷயம், உங்களுக்கு சளி, அலர்ஜி, அது இதுன்னு எதுவும் பிடிக்காது. வயிற்றை நல்லா ஜீரணமாக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்லது. உணவை ஜீரணமாக்கும், நல்லது. அதனால் ஒரு வெத்தலை சாப்பிடுங்க, ஒரு அம்லாவும் சாப்பிடுங்க. அது ஒரு ரெகுலராக வச்சுக்கோங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் அதோட பவர் ஹவுஸு அப்படின்னே இதை நெல்லிக்காயை சொல்லலாம். அப்புறம் டைஜஸ்டிவ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது இந்த நெல்லிக்காய். அதனால தான் டெய்லி ஒன்று நீங்கள் சாப்பிட்றணும். அந்த மாதிரி பழக்கத்தை வச்சுக்கோங்க, அப்போ நல்லது. அப்புறம் உங்களோட மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்களே, பூஸ்டர் அது இதுன்னு டோஸ் அப்படிலாம் போட்டோமே, அதை இன்க்ரீஸ் பண்ணும். உங்களோட அந்த ஒரு மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும், பூஸ்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இப்போது ஹேரு, தலைமுடி கொட்டுறது, தலைமுடி வளரலை அப்படி இப்படிங்கிறவங்களுக்கு டெய்லி நீங்கள் நெல்லிக்காய் லேகியம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா முடி நல்லா வளரும். அதுக்கு வேணுங்கிற சத்து இருக்குது. ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவளுக்கும் நெல்லிக்காய் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த
ரெஸ்பிரேட்டரிக்கு வந்து என்ன இதுன்னா அலர்ஜி, கோல்டு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு. நெல்லிக்காய் ஏன் இப்போ நான் அட் டைமில் நெல்லிக்காய் நிறையா கிடச்சிது அப்படின்னா அதை வச்சு இந்த மாதிரி லேகியம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் 2 மாதத்துக்கு கூட 2 மாதம் 3 மாதம் கூட தாங்கும். ஒன்றுமே ஆகாது. ஏன்னா நம்ம தண்ணியே சேர்க்கறது இல்லை. அதில் நல்ல பியூர் நெய், நல்லெண்ணெய், அப்புறம் மிளகு, முக்கியமாக திப்பிலி, அப்புறம் இந்த இப்போ நான் இஞ்சியாக போட்டு அரைச்சி வதக்கியிருக்கேன். அதுக்கு பதிலாக சுக்கு பவுடர் கிடச்சா சுக்கு போட்டுக்கோங்க. சுக்கை நல்லா இதில் உரலில் இடித்து அதை நல்லா சலித்து அந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்புறம் வந்து இப்போ வாசனைக்கு பட்டை, ஏலக்காய் அதுலெல்லாம் கூட சத்து இருக்குது. கிராம்பு எல்லாத்தையுமே போட்டுக்கலாம், பொடி பண்ணி போட்டுக்கலாம். அது அந்த மாதிரி சீரகம் கூட போடலாம். நான் சீரகம் ஸ்மெல்லு சில பேருக்கு பிடிக்காதுன்னு நான் போடல. ஆனால் அது போட்டால் ரொம்ப நல்லது. மிளகு, ஜீரகம் எல்லாத்தையுமே இடித்து கலந்துக்கோங்க. நான் கலந்த மாதிரி பொடி கலந்துருக்கேன் ஒரு ஸ்டேஜில். அந்த மாதிரி கலந்து நீங்கள் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி வந்து நீங்கள் மூச்சு திணறல் இருக்குது, சில பேருக்கு வீசிங் வரும். அந்த மாதிரிலாம் நெல்லிக்காயெலாம் தாராளமாக சாப்பிட்லாம், பயப்பட வேண்டாம். அப்படி சளி பிடிக்குமோ, அப்படி பண்ணுமோ, அப்படி அது நெல்லிக்காய் வந்து எல்லோரும் புளிப்பு நினச்சிருக்காங்க. ஆக்சுவலாக துவர்ப்பு. நெல்லிக்காய் வந்து துவர்ப்பு சத்து உள்ளது. அதனால் நெல்லிக்காய் குடித்து நீங்கள் தண்ணியை குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்வீட்டாக இருக்கும். அந்த முன்னெல்லாம் நாங்கள் நடந்து 3 கிலோமீட்டர்னா பஸ்ஸில் பயங்கர கூட்டம், நம்மளை அப்படியே ஸ்மாஷ் பண்ணுவாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் நகர முடியாத. ஸ்கூல் டேஸில் ரொம்ப கூச்சமாக இருக்கும் இல்லையா? அதனால் நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடப்போம் ஸ்கூலுக்கு. நடக்கிறச்சையெல்லாம் நம்மளுக்கு தோணை என்ன, ஜம்முன்னு நெல்லிக்காய் நல்லா கடிச்சிட்டு அரட்டை அடிச்சிட்டு ஜாலியாக போவோம். அப்புறம் போகிற வழியில் ஸ்கூலுக்கு கொஞ்சம் முன்னால் ஸ்கூலில் திடீர்னு தண்ணி கிடைக்குமோ கிடைக்காது அப்படின்னு டவுட் வரும். இல்லைன்னா பெல் அடிச்சிடும். கரெக்டாக போகும்போது ப்ரேயர் ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அந்த க்யூவில் நின்று தண்ணியெலாம் குடிக்க முடியாதனால போகிற வழியில் ஒரு வீட்டில் தண்ணியை குடிச்சிட்டு நல்லா அந்த இனிப்பாக இருக்கும் நெல்லிக்காய் சாப்பிட்ட வயிற்றில், அதை குடிச்சிட்டு ஜாலியாக போவோம் ஃப்ரெண்ட்ஸோட. அந்த நாள்லாம் வரவே வராது. ஃப்ரெண்ட்ஸோட என்ன தான் பேசுவோம், 4 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் என்ன பேசுவோன்னு எனக்கே தெரியாது. ஆனால் அப்படி அங்கே நினப்பே இல்லாமல் வழி வந்து ஒரே ரூட்டு தான். ஸோ அதனால் அங்கே வீட்டில் ஆரம்பிச்சிட்டோன்னா அன்றைக்கி காலையில் 8:30 மணிக்கு ரேடியோவில் போடுற சினிமா பாட்டிலேருந்து ஆரம்பித்து சினிமாவில் அந்த ஆரம்பித்து அது இது எல்லாத்தையும் பேசிக்கிட்டே போவோம். டெய்லி பேசுவோம், வருஷக்கணக்கில் பேசியிருக்கோம். ஆனால் என்ன பேசியிருக்கோன்னு இப்போ கேட்டால் தெரியாது. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஜாலியாக தண்ணி அங்கே நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு இது மாதிரி அதான் நெல்லிக்காய்லாம் சாப்பிட்டு கிலோமீட்டர் கணக்கில் நாங்களாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கோம். வயிறெல்லாம் இப்படி இருக்கவே இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்கும் வயிறெல்லாம். இந்த யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் எப்படி இருக்கணும் என்ன, அப்போல்லாம் எங்கே போனாலும் நடதானே. ரொம்ப வந்து இந்த 70, 80, 90 வரைக்கும் கிட்ஸு தேர் லக்கின்னு சொல்லுவேன் நான். 70 கிட்ஸ் எல்லாம் நல்லா வயிறெல்லாம் ஒட்டி நல்லா இருக்கும் ஹெல்த்து. அவள் கொஞ்சம் பெரியவளானா கூட குண்டெல்லாம் ஆக மாட்டாங்க. அதனால் ஆனால் இப்போ வந்து இருக்கிற அது கெமிக்கல் ஃபுட்டு அது இதனால ஃபைப்ராய்ட்ஸ் அது இதுன்னு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஃபைப்ராய்ட்ஸ் கூட நீங்கள் மருந்து ஆயுர்வேதாவோ சித்தாவோ அதெல்லாம் போனீங்கன்னா சொல்கிறாங்க ஆப்ரேஷன் வேண்டாம், நீங்கள் வந்து வெங்காயச்சாறு சாப்பிடுங்க அது இதுன்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி டயட்டிஷியன் கிட்டே கேட்டுக்கலாம். கேட்டு கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஆப்ரேஷன் அப்படின்னா நீங்கள் முதல்ல இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் எல்லாம் கேளுங்க. ஆனால் சீரியஸாக இருந்தால் ஆப்ரேஷன் தான் பண்ணணும். எமர்ஜென்சிக்கெல்லாம் இங்கிலீஷ் மருந்தை விட்டால் ஒன்றுமே கிடையாது. அதனால் அது நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கரெக்டான ஆள் கிடையாது அதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் சரியான பர்சன்ஸ் கிட்ட கேட்டு 2-3 பேர்கிட்ட டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு தான் எதுவும் டிசைட் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி யூடியூப்பில் இருக்கிற போடுறவங்க யார் வேணால் போடுறோம். அதனால் அதெல்லாம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. உங்கள் உடல்நிலை உங்கள் உடல் நலம் ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னே சொல்லுவாங்க அந்த காலத்தில். எல்லாத்துக்கும் பழமொழி இருந்தது, பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் உடல் நலம் மிக மிக முக்கியம். அதனால தான் நான் சொல்கிறேன் 3 விஷயம் உங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். என்ன நீங்கள் படிச்சிருக்கலாம், வேலைக்கு போகலாம், அதை பண்ணலாம், அதை பண்ணலாம், என்னென்னமோ பண்ணலாம், அச்சீவ் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஆனால் இந்த 3 விஷயத்தை விடவே கூடாது. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ். சீனியர் சிட்டிசன் கூட எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்போது நீங்கள் யூடியூப் திறந்தீங்கன்னா சிட்டிங் எக்ஸசைஸ் எவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸ்லோவாக வயசானவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க சிட்டிங் எக்ஸசைஸ். அது வந்து எக்ஸசைஸ் மறந்துடக்கூடாது. சின்ன வயசுலன்னா நல்லா வேர்க்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நல்ல உணவு, சாத்விக்கான உணவு, ரொம்ப காரம் ரொம்ப புளிப்பு அதெல்லாம் ஓவராக சாப்பிடாம
அழகாக சாத்விக்கான ஒரு ஃபுட்டு, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா சாப்பிடுங்க. காலை உணவு நல்லா சாப்பிடுங்க ஹெவியாக. அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் கம்மி. அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு அரை வயிறுக்கு சாப்பிட்டுக்கோங்க, இல்லை 3/4 வயிறுக்கு சாப்பிடுங்க. நல்லா பசிச்சவங்களுக்கு நல்லா ஜீரணம் ஆகிடும்னா 3/4 வயிறுக்கு சாப்பிட்லாம். நைட்டு வந்து கொஞ்சம் ஈவினிங் சீக்கிரமாக எளிய முடிங்க. இப்போல்லாம் வந்து பிஃபோர் 7 எல்லாருமே டின்னர் முடிச்சிடுறாங்க. அதனால் இப்போ சரி சந்தியா காலத்தில் சாப்பிடக்கூடாது, 6 to 7 கூடாது அப்படின்னா 7 o'clock ரெடி பண்ணிடுங்க. 7 o'clock டான்னு சாப்பிட்டுடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்ல 1 மணி நேரம் கழிச்சு நல்ல ஹாட் வாட்டர் 2 டம்ளர் தண்ணி ஹாட் வாட்டரை குடிச்சிட்டு நல்லா படுத்து தூங்குங்க. தூக்கம் ரொம்ப முக்கியம். அடுத்தது விஷயம் சொல்கிறேன். அதனால் எக்ஸசைஸ், ஃபுட்டு, தூக்கம் 3ஐயும் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 100 வயசு அதுக்கும் மேலே. புரிஞ்சுதா? அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு அதெல்லாம் சாப்பிடுங்க. அந்த சொல்லுங்கள், இந்த நிறைய பேர் சொல்கிறாங்களே டோஃபு சாப்பிட்டா நல்லது, லாங் லைஃபு. சக்கரவள்ளி கிழங்கு அது ரொம்ப நல்லது. ஆனால் தைராய்டு பேஷண்ட்ஸு சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் நிறைய படித்து தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நாலேஜு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் பயப்படுறதுக்காக எல்லாத்தையும் படிச்சுட்டு பயப்படாதீங்க. இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, டயட்டிஷியனை வாங்கிட்டு கன்சல்ட் பண்ணுங்களேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி உணவு என்ன, எது நல்லது அப்படிலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உங்களோட ஏல்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அதற்கேற்ற மாதிரி உணவை சாப்பிடுங்க. அதில் கூட க்யூர் இருக்குது. உங்களோட உணவுலேயே உங்களோட க்யூர் இருக்குது. அப்புறம் நல்ல தூக்கம் நைட்டு. இது சும்மா 12 வரைக்கும் தயவு செய்து, இது ரொம்ப நல்ல நரம்பு தளர்ச்சியெல்லாம் வருதுங்கிறாங்க. தயவுசெய்து 12 மணி வரைக்கும்லாம் நீங்கள் இது பார்த்துட்டே இருக்காதீங்க. நம்மளுக்கு தான் வம்பு விஷயங்கள் நிறைய போடுறாங்க, வருது இல்லையா. இந்த யூடியூப் நல்லதுக்கு பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த வம்பு விம்பு தும்புலாம் உங்கள் மனசை பாதிக்கும். அதனால் உங்கள் ஃபோனை எப்போ பார்த்தாலும் தலைமாட்டுக்கிட்டே வைக்கவே கூடாதுங்க. அவ்வளோ நல்லது. அதில் சென்சார் இருக்குல்ல, நல்ல தூரமாக அடுத்த ரூமில் வச்சுக்கணும். இல்லை கொஞ்சம் தூரமாக உங்கள் இந்த யாராவது கூப்பிட்டா காது கேட்குற மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. தலைமாட்டு கீழே தயவு செய்து வைக்காதீங்க. நிறைய விஷயம் மாறுது. அது ஒரு விஷயத்தை கத்தி வந்து நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம ஒவ்வொரு மாடர்ன் வருது இல்லையா, மாடர்னாக எல்லா விஷயங்களையும் நம்ம நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்க மனசில். நல்ல விஷயத்துக்கு நல்லதை கற்றுக்கோங்க, லேர்ன் பண்ணுங்கள் நிறைய விஷயம். ஆனால் அந்த வம்பு தும்பு அதெல்லாம் படிச்சுட்டு மனசை கெடுத்துக்காதீங்க. ஓகேயா? சும்மா ஆஸ் அ வெல் விஷர் நான் சொல்கிறேன். ஐ எம் நாட் அட்வைஸிங் யூ. அட்வைஸ் பண்ணுறேன்னு அறுக்கிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. தயவுசெய்து நான் உங்களுக்கு வெல் விஷராக நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேயா? தேங்க்யூ வெரி மச். இந்த நெல்லிக்காயினால் பல பலன்கள் இருக்குது. இன்னும் நான் சொல்லாத பலன்கள் கூட 1000 இருக்கும். அதனால் அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? இந்த நெல்லிக்காய் லேகித்தை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். இது குட் மார்னிங் யூவர்ஸ். இது வந்து கார்ன் அண்ட் ஸ்வீட் கார்ன் சொல்லுவாங்க இல்லையா, பெருசு இருக்குமே, இதுலேருந்து எடுத்தது. இதோ இதுலேருந்து எடுத்தது. இந்த ஸ்வீட் கார்னும் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கும் கார்னும் போட்டு ஒரு ஃப்ரை, ஆயில் கம்மியாக விட்டு ஒரு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் போட்டுக்கணும். இதை
இது வந்து லெமன் ரைஸ், இது வெள்ளரிக்காய் சாலட். ஃப்ரெஷ் கோகோனட் போட்டு, காரம்லாம் இல்லை, ரொம்ப குழந்தைங்க கூட அப்படியே அள்ளி சாப்பிட்லாம். இது வந்து உருளைக்கிழங்கும் கார்ன், ஸ்வீட் கார்ன் போட்டு முதல்ல வேக வச்சாச்சு. உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில் விட்டு, அதை பாதி வேக வச்ச அப்புறம் கோகோனட் ஆயில் விட்டு பால்னியில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு, கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் காரப்பொடி அது போட்டு பண்ணியிருக்கு. ஜாஸ்தி எண்ணெய் விடலை. ஃப்ரைனா நீங்கள் வந்து நிறைய எண்ணெய் விடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் நல்ல போட்டு உருளைக்கிழங்கும் ஆஃப் வெந்துடுது இல்லையா, அதை போட்டு அதுவும் காணும் போட்டு மஞ்சப்பொடி முதலே போட்டோம். அப்புறம் மிளகுத்தூளும் காரப்பொடி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா அடியில் கொஞ்சம் செட்டில் ஆகாமல் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு, அப்புறம் மேலே ஒரு ஸ்பூன் நெய் அப்படி விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரியல் வந்து இது வந்து கர்ட் ரைஸு, இது வந்து டொமேட்டோ ரைஸ். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து இந்த உருளைக்கிழங்கு வதக்கல். அதோட ஒரு சின்ன நம்ம ப்ரோட்டீன், அது வந்து கார்போஹைட்ரேட் தான் காம்ப்ளெக்ஸான, அது நல்லது. ஸோ அது வந்து கார்ன் போட்டதுனால கொஞ்சம் ப்ரோட்டீனும் உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும். அதனால வெறும் உருளைக்கிழங்கு கறி சாப்பிடாம இதெல்லாம் சாப்பிட்டுட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எது ஜீரணமாகாத கொஞ்சம் கடினமாக ஜீரணமாகறதுக்கு இருக்கோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணோன்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியில் சீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஓமம், மூணையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிச்சிருங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி குடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாது, நல்லா டைஜஸ்ட் ஆகிடும். அதுதான் சீரக தண்ணி. தனித்தனியாக கூட குடிக்கலாம். ஒரு வேளை சீரக தண்ணியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் சீரகம் போட்டு சீரக தண்ணி குடிங்க. இன்னொரு தடவை வந்து ஓமம் போட்டு அந்த தண்ணியை குடிங்க. நம்மளோட அஞ்சரை பெட்டிலேயே நம்மளுக்கு வந்து க்யூர் இருக்குது எல்லாத்துக்குமே, கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இந்த ரொம்ப கடினமான உணவு சாப்பிடும்போது டைஜஸ்ட் ஆகாது. வயசானவங்களுக்கு கேட்கவே வேண்டாம், சின்ன வயசுக்காரங்களுக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரினா உடனே நம்ம ரெமெடி பண்ணிக்கணும். ஒன்றா ஜீரண லேகியம் வாங்கி வச்சுட்டு போட்டுக்கோங்க. டெய்லியே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இஞ்சி சேர்த்துறது கேஸ் போகாமல் இருக்கிறதுக்கு. பெருங்காயம் ரொம்ப சேர்க்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். அது வந்து மருந்து மாதிரி தான் சேர்க்கணும். இஷ்டத்துக்கு பெருங்காயத்தை போட்டு தெளிப்பாங்க சில பேர், அது ரொம்ப நல்லதே கிடையாது. நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் இந்த கலந்த சாத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு பொரியல் பட்டாணி போட்டு கூட பண்ணால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கடைசியில் ஒரே ஒரு ஸ்பூன் உருக்கின நெய் விடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஓகேயா? அதுதான் டிப்ஸு. முதல்லையே எண்ணெயை அத்தனை கொட்டணும்னு கிடையாது. பாதி வேக வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அப்படி முக்கால்வாசி வெந்துடும் கொதிக்கிற தண்ணியில். அதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டிட்டு அதை நல்லா வடிச்சிட்டு, தண்ணியெலாம் வடிச்சிட்டு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கினேன்னு கூட நல்லா வதக்கும். ஓகேயா? வெரைட்டி ரைஸ் வித் பொட்டேட்டோ கார்ன் கறி அண்ட் வாட் இஸ் திஸ், இது வந்து வெள்ளரிக்காய் சாலட். ஓகேயா? இந்த மாதிரி ஸ்டே ஹெல்த்தி. இதெல்லாம் நல்லா டெய்லி உங்களோட உணவில் இந்த மாதிரி ஒரு சாலட் கண்டிப்பாக மஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன சில பேர் வதக்கல் பொரியலே தான் ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க, அது சாப்பிடுங்க கொஞ்சம். அதோடு சேர்த்து ஒரு சாலடு, கேரட் சாலட், வெள்ளரிக்காய் சாலட், பீட்ரூட் சாலட், ஏதோ ஒரு சாலட் பண்ணி சாப்பிடுங்க. கார்னில் கூட சாலட் பண்ணலாம். பச்சை கார்ன், ஸ்வீட் கார்ன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட தேங்காயை போட்டு புரட்டி லேசாக உப்பு தடவி மிளகுத்தூள் தடவிங்கன்னா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேயா? ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ வெரி மச். இது வந்து லெமன் ரைஸ், இது வெள்ளரிக்காய் சாலட். ஃப்ரெஷ் கோகோனட் போட்டு, காரம்லாம் இல்லை, ரொம்ப குழந்தைங்க கூட அப்படியே அள்ளி சாப்பிட்லாம். இது வந்து உருளைக்கிழங்கும் கார்ன், ஸ்வீட் கார்ன் போட்டு முதல்ல வேக வச்சாச்சு. உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு
கோகனட் ஆயில் விட்டு அதை பாதி வேக வச்ச அப்புறம் கோகனட் ஆயில் விட்டு பால்னியில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் காரப்பொடி அது போட்டு பண்ணியிருக்கு. ஜாஸ்தி எண்ணெய் விடலை. ஃப்ரைனா நீங்கள் வந்து நிறைய எண்ணெய் விடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நல்ல போட்டு உருளைக்கிழங்கும் ஆஃப் வெந்துடுது இல்லையா, அதை போட்டு அதுவும் காணும் போட்டு மஞ்சப்பொடி முதலே போட்டோம். அப்புறம் மிளகுத்தூளும் காரப்பொடி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா அடியில் கொஞ்சம் செட்டில் ஆகாமல் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் மேலே ஒரு ஸ்பூன் நெய் அப்படி விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரியல் வந்து இது வந்து கர்ட் ரைஸு, இது வந்து டொமேட்டோ ரைஸ். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து இந்த உருளைக்கிழங்கு வதக்கல். அதோட ஒரு சின்ன நம்ம ப்ரோட்டீன், அது வந்து கார்போஹைட்ரேட் தான் காம்ப்ளெக்ஸான, அது நல்லது. ஸோ அது வந்து கார்ன் போட்டதுனால கொஞ்சம் ப்ரோட்டீனும் உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும். அதனால வெறும் உருளைக்கிழங்கு கறி சாப்பிடாம இதெல்லாம் சாப்பிட்டுட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எது ஜீரணமாகாத கொஞ்சம் கடினமாக ஜீரணமாகறதுக்கு இருக்கோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியில் சீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஓமம், மூணையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிச்சிருங்க. ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி குடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாது, நல்லா டைஜஸ்ட் ஆகிடும். அதுதான் சீரக தண்ணி. தனித்தனியாக கூட குடிக்கலாம். ஒரு வேளை சீரக தண்ணியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் சீரகம் போட்டு சீரக தண்ணி குடிங்க. இன்னொரு தடவை வந்து ஓமம் போட்டு அந்த தண்ணியை குடிங்க. நம்மளோட அஞ்சரை பெட்டிலேயே நம்மளுக்கு வந்து க்யூர் இருக்குது எல்லாத்துக்குமே, கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இந்த ரொம்ப கடினமான உணவு சாப்பிடும்போது டைஜஸ்ட் ஆகாது. வயசானவங்களுக்கு கேட்கவே வேண்டாம், சின்ன வயசுக்காரங்களுக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரினா உடனே நம்ம ரெமெடி பண்ணிக்கணும். ஒன்றா ஜீரண லேகியம் வாங்கி வச்சுட்டு போட்டுக்கோங்க. டெய்லியே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன உருண்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இஞ்சி சேர்த்துறது கேஸ் போகாமல் இருக்கிறதுக்கு. பெருங்காயம் ரொம்ப சேர்க்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். அது வந்து மருந்து மாதிரி தான் சேர்க்கணும். இஷ்டத்துக்கு பெருங்காயத்தை போட்டு தெளிப்பாங்க சில பேர், அது ரொம்ப நல்லதே கிடையாது. நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் இந்த கலந்த சாத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு பொரியல் பட்டாணி போட்டு கூட பண்ணால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கடைசியில் ஒரே ஒரு ஸ்பூன் உருக்கின நெய் விடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஓகேயா? அதுதான் டிப்ஸு. முதல்லையே எண்ணெயை அத்தனை கொட்டணும்னு கிடையாது. பாதி வேக வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அப்படி முக்கால்வாசி வெந்துடும் கொதிக்கிற தண்ணியில். அதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டிட்டு அதை நல்லா வடிச்சிட்டு தண்ணியெலாம் வடிச்சிட்டு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கினேன்னு கூட நல்லா வதக்கும். ஓகேயா? வெரைட்டி ரைஸ் வித் பொட்டேட்டோ கார்ன் கறி அண்ட் வாட் இஸ் திஸ், இது வந்து வெள்ளரிக்காய் சாலட். ஓகேயா? இந்த மாதிரி ஸ்டே ஹெல்த்தி. இதெல்லாம் நல்லா டெய்லி உங்களோட உணவில் இந்த மாதிரி ஒரு சாலட் கண்டிப்பாக மஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன சில பேர் வதக்கல் பொரியலே தான் ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க, அது சாப்பிடுங்க கொஞ்சம். அதோடு சேர்த்து ஒரு சாலடு, கேரட் சாலட், வெள்ளரிக்காய் சாலட், பீட்ரூட் சாலட், ஏதோ ஒரு சாலட் பண்ணி சாப்பிடுங்க. கார்னில் கூட சாலட் பண்ணலாம். பச்சை கார்ன், ஸ்வீட் கார்ன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட தேங்காயை போட்டு புரட்டி லேசாக உப்பு தடவி மிளகுத்தூள் தடவிங்கன்னா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேயா? Stay healthy. Thank you very much.